ஹலோ! வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. இன்னைக்கு 2 ஸ்பெஷல் ஒகேஷன் இன்னைக்கு. ஆ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இப்ப தான் முடிஞ்சிருச்சு. ஆஃப்கோர்ஸ் 8-1ல இந்தியா ஜெயிச்சாங்க. அதெல்லாம் இருக்கவே இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு 100த் எபிசோட் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். எதிர்பார்க்கவே இல்ல. 2 இயர்ஸ் முன்னாடி இத நம்ம ஆரம்பிக்கும்போது. எப்படி ஃபீல் பண்றீங்க ஷீனி? மேட்ச் பாத்தீங்களா? பார்த்தேன் ராம். நம்மளோட செஞ்சுரி. கங்ராச்சுலேஷன்ஸ் ஆன் செஞ்சுரி. மழை மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு மேட்ச்ல வந்துட்டு ரன் மழை தான் வந்தது. அண்ட் தெரியல நீங்க மேட்ச்சுக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிப்போமா? ஹேண்ட் ஷேக் கேட்ல இருந்து. ஹேண்ட்ஷேக் கேட். ஐ திங்க் இந்த ஹோல் மேட்ச்சே வந்து அ இட்ஸ் மேட்சோட மேட்ச சுத்தி இருக்கிற டிராமா தான் ஐ திங்க் நமக்கு வந்து இட்ஸ் பீன் மோர் என்டைசிங். மேட்ச் ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் 8 அந்த 9 ஓவர்ல மேட்ச முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா நம்ம பேசுவோம் எபிசோட்ல. ஆனா நீங்க ஐ திங்க் வி ஷுட் டெஃபினெட்லி டாக் அபவுட் லீட் அப் டூ த மேட்ச் அண்ட் ஏன்னா இது ஒரு லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட். இது ஒரு இர்ரெலவன்ட்டான மேட்ச் இது. யார் ஜெயிக்கிறாங்களோ, ஜெயிக்கலையோ ஆல்ரெடி 2 மேட்ச் இந்தியாவும், பாகிஸ்தானும் ஜெயிச்சாச்சு. அன்லெஸ் மேசிவ் அப்செட் ஏதாவது நானா தான் ஏதாவது உண்டே தவிர இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் இவங்க 2 பேரும் த்ரூ ஆயிடுவாங்கன்னு தெரியும். ஸோ ஒரு இர்ரெலவன்ட்டான மேட்ச். இன்ஃபாக்ட் ஒரு தனி பபிள்ல அவங்க விளையாடுறாங்க. அதான் தெரிய வருது. டூர்னமென்ட் ஒரு பக்கம் இருக்குன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மட்டுமே ஒரு தனி யூனிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு வேணா இது ரெலவென்ட்டா இருந்திருக்கலாம். ஏன்னா பாகிஸ்தான் விளையாடல இந்த மேட்ச் அப்படின்னா வந்து ரொம்ப ரெலவென்ட்டா இருந்திருக்கும். நம்ம வந்து ப்ரிவியூல பேசினா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாகிஸ்தான் விளையாடலைன்னா வந்து இது ரொம்ப ரெலவென்ட்டா இருந்திருக்கும். பட் இப்ப கூட வந்து பாகிஸ்தான் நமீபியா கிட்ட தோத்தாங்கன்னா வந்துட்டு யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் நெதர்லாண்ட்ஸ் வந்து உள்ள வந்துடலாம். பட் வெரி அன்லைக்லி பாகிஸ்தான் நமீபியா கிட்ட தோப்பாங்களா அப்படின்றது. ஆம். அது தாண்டியது ஐ மீன் நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு எல்லாமே வந்து தடவ அந்த 2024ல யுஎஸ்ஏட்ட தோத்தாங்க. அதனால இப்போ நீங்க அவங்க மேல நம்பிக்கை எடுத்துருவீங்களா அதுக்குன்னு? அது 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 வந்து அது என்ன சொல்றது பாகிஸ்தான் ஒரு மாதிரி வந்து முன்னாடியே வந்து அப்படியே ஃபிளைட் கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வருவாங்கல்ல அந்த மாதிரி தானே எப்பவுமே லைக் எல்லா வேர்ல்டு கப்லயும் அதே மாதிரி தானே ஆஸ்திரேலியாலும் அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் ஃபிளைட் கிளம்ப போறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து ஃபுல்லா வந்து அவங்க வந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸ்ட்ராங் அவங்க கிட்ட இருக்கு ஸ்ட்ராங் டேலண்ட் அண்ட் இது வந்து டு ஓவர் பவர் நமீபியா. ஸோ அதனால நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமா வந்துட்டு இட் வாஸ் லைக் ஸ்லைட்லி irrelevant அப்படின்னு சொல்லலாம். எந்த நிலைமைக்கு ஆக்சுவலி அவங்க வந்துட்டோம். நமீபியாட்ட தோத்தாங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ் இல்ல. யுஎஸ்ஏ குவாலிஃபை ஆவாங்க திருப்பி. பிகாஸ் நெட் ரன் ரேட்ல வந்து யுஎஸ்ஏ தான் ஆக்சுவலி 0.7ல இன்ஃபாக்ட் அட் திஸ் வெரி பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாகிஸ்தான் நம்பர் 3ல இருக்கு. யுஎஸ்ஏ தான் மேல இருக்கு. ஆனா யுஎஸ்ஏ 4க்கு 4 மேட்சும் முடிச்சுட்டாங்க. பாகிஸ்தானுக்கு இன்னும் 1 மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் ஆக்சுவலி இட்ஸ் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அடுத்த மேட்ச் இட்ஸ் மஸ்ட் வின் மேட்ச் அவங்களுக்கு. நமீபியாவோட. ஆமா. பட் ஆனா வந்து என்னன்னா வந்து நீங்க நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்துட்டு 1 மேட்ச் தான் இருக்கு இந்தியாவோட. அவங்க நெதர்லாண்ட்ஸ்க்கு 1 மேட்ச் தான் இருக்கு இந்தியாவோட. ஸோ ரன் ரேட் படி கரெக்ட் நீங்க சொல்றது. பாகிஸ்தான் யுஎஸ்க்கு வந்து இல் பி பெட்டர் இது ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து இந்தியாவோட விளையாடுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இல் பி பெட்டர் யுஎஸ் போறதுக்கு. பார்ப்போம். வெரி அன்லைக்லி. யா. ஸோ அகைன் நீங்க என்ன சொன்னீங்க? மேட்ச் பத்தி நம்ம பேசுவோம். பட் மேபி மேட்ச்க்கு ஒரு ஜஸ்ட் ஒரு லெட்ஸ் ஸ்பெண்ட் அ கப்பிள் ஆஃப் மினிட்ஸ் நம்ம வந்து மேட்ச்க்கு முன்னாடி நடந்த ஃபிளிப் ஃப்ளாப் பத்தி கொஞ்சம் அது பேசலாம். ஏன்னா அதுதான் செட்டப் பண்ணிச்சு இல்லையா இந்த மேட்ச். நான் நான் ஒண்ணு ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஹார்திக் பாண்டியா வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா தான் எடுத்திருக்காரு. அ அப்படின்னு ஒரு ஸ்டாட் இருக்கு. லைக் ஹிஸ் பெஸ்ட் பாலிங் ஆல்வேஸ் கம்ஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். ஆவரேஜ் இஸ் லைக் 13 ஆர் 14 அண்ட் இது சோ ஸ்ட்ரைக் ஆமா. ரேட் இஸ் ஆல்சோ ரியலி குட். இப்போ இந்த மாரி ஒரு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் நீங்க எப்ப எடுக்க முடியும்னா, அவங்களோட நீங்க நெறைய மேட்சஸ் விளையாடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ நான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நான் எடுக்கல. ஆனா குத்துமதிப்பா ஐ திங்க் இந்தியன் கிரிக்கெட்ட ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இப்போ ஒரு ஐடியா வரும். நீங்க லாஸ்ட் 4 இயர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாகிஸ்தானோட ஒரு 10 மேட்ச் விளையாடிருப்பாங்க. லைக் ஒரு ஏசியா கப்லயும் 3 மேட்ச் விளையாடுறாங்க. அஃப்கோர்ஸ் ஓடிஐ ஏசியா கப் வேற, இந்த ஏசியா கப் வேற. சோ வென் யூ லுக் இட் நான் அதான் சர்ப்ரைஸ் ஆனேன். 2024 வேர்ல்ட் கப்க்கும் இப்போக்கும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஹெட் ஆன் ஹெட் வந்து சம்திங் லைக் 6-1 இருக்கு. இல்ல அந்த மாரி ஏதோ ஒண்ணு பார்த்தேன். எப்படா விளையாடுனாங்க இவ்ளோ மேட்ச் இவங்க அப்படின்னு. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. எல்லா ஐசிசி டூர்னமென்ட், எல்லா ஏசியா கப் டூர்னமென்ட்ல கேரண்டியா இவங்க விளையாடுறாங்க. சோ ஒரு 3 மேட்ச் பைலேட்டரல் சீரிஸ் எவன் வந்து விளையாடுறானோ அவன் ஆல்மோஸ்ட் அதோட பாரா நம்ம ஆளுங்க நம்ம ஐசிசிஐலயே அவங்களோட விளையாடுறாங்க. சோ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஓட அந்த ரேரிட்டி வந்து
இட்ஸ் நாட் அ ரேர் கமாடிட்டி எனிமோர். அதனாலேயே இந்த டிராமா வந்து நடந்த கூத்து, அது ஆக்சுவலி ஸ்பைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிச்சு. அதான். அதாவது ஐசிசி வந்து பேசிக்கா வருஷம் வருஷம் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதே ஒரு ஒரு வேர்ல்ட் ஈவென்ட் இப்ப நடத்துறதே வந்து அதனால தானே. இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடத்தணும். அண்ட் ஆல்மோஸ்ட் பைலேட்டரல்ல தள்ளி வச்சுட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வரணும். அதுதான் வந்து பிராட்காஸ்ட் ரெவென்யூ அப்படின்றது அந்த ஒரு காரணம் வந்ததுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஸோ இந்தியா வந்து கரெக்ட் நீங்க சொல்ற மாரி வந்துட்டு பைலேட்டரல் விளையாடல. எஸ்பெஷலி ஏசியா கப்ல வந்தா கண்டிப்பா ஒரு ஆல்மோஸ்ட் 3 மேட்ச் வந்துருது. அட்லீஸ்ட் ஐசிசி ஈவென்ட்ல ஒரே ஒரு மேட்ச் தான் அப்படின்னு சொன்னா கூட வந்துட்டு ஏன்னா வந்து டிபெண்டிங் ஆன் எய்தர் குரூப்ல வருவாங்க. அண்ட் சூப்பர் எயிட்ஸ் வரும்போது தனித்தனியா பிரிச்சுடுறாங்க. ஸோ இட் டசன்ட் அண்ட்ல செமிஃபைனல் திருப்பி வந்தாங்கன்னா பாசிபிளி மீட் பண்ண முடியும் அப்படின்றது. பட் அதை தாண்டி வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா வந்து விளையாடுறது இட்ஸ் நோ லாங்கர் என்ன பொறுத்தவரை கிரேட் ரைவல்ரி அப்படின்னு பிராட்காஸ்டர் மட்டும்தான் பொலிட்டிக்கல் ரைவல்ரி தான் எனக்கு தவிர ஆன் பிச்லாம் வந்து ஒரு ரைவல்ரி கிடையாது. ஒன்ஸ் ஒரு டீம் நீங்க வந்து ரைட்டு. 8-1, 7-1 ஏதோ ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு ரைவல்ரியே கிடையாது. 4-3 அப்படி இருந்தா வந்து ஒரு கிரேட் ரைவல்ரி அப்படின்னு சொல்லலாம். பட் அகைன் 7-1 என்றால் இட்ஸ் வெரி மச் ஒரு ஒன் சைடட். இன்னைக்கு மேட்சுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லைக் ஆரம்பத்துல நம்ம இஷாந்த் கிஷனோட பேட்டிங் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆரம்பத்துல பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியாவோட bowling இது ரெண்டுமே எடுத்தோம்னா வந்து மேட்ச் வாஸ் லைக் ஒரு கம்ப்ளீட் ஒன் சைட். இட்ஸ் நாட் ம். ஸ்ரீலாம் வந்து ஈஸிலி ஒன் சைடட் தான். ஆமா. ஆம். ஸோ நீங்க சொல்றது ரைவல்ரி இல்லன்னு சொல்றது வந்து புதுசா கிடையாது. ஆல்ரெடி ஏசியா கப் 2வது மேட்சோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சூரியகுமார் யாதவ் சொன்னது தான். நம்ப மேட்ச்ல இறங்கிடலாம். இந்த மேட்ச்ல வந்து ஆக்சுவலி டாக்டிக்கல் பிளண்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இட் லுக்ஸ் லைக் 61 ரன்ஸ்ல வந்து அவங்க இந்தியா வந்து ஜெயிச்சாங்க. ஸோ தரமட்டமா தோற்கடிச்சாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அப்படி ஒரு ஆங்கிள்ல பார்த்தாலுமே, ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி ரொம்பவே ஒரு க்ளோஸான மேட்ச்சா இது ஆக்சுவலி போயிருக்கலாம். ஒரே ஒரு இடத்துல ஒரு பெரிய டாக்டிக்கல் பிளண்டர் அவங்க பண்ணிட்டாங்க. ஆம், அது என்னன்னு நான் வந்து லெட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் வித் தட். ஏன்னா, நீங்க சொன்னீங்க. பவர் பிளே வெர்சஸ் பவர் பிளே. இஷான் கிஷன் இந்தியாவோட பேட்டிங் பண்ணும்போது, அபிஷேக் சர்மாவ அவுட் பண்ணிட்டாங்க 0லயே. அந்த இடத்துல வந்து ஒரு வெ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 52 ஃபார் 1. பட் நீங்க வந்து அந்த நெக்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல நீங்க அவர் அடிச்ச யூ நோ ஐ திங்க் போஸ்ட் பவர் பிளே ஆக்சுவலி நீங்க வந்து இந்த கிரவுண்ட்ல பயங்கரமா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க. 155 தான் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர். ஸ்பின்னர்ஸ் ஷுட் டேக் ஓவர். அங்க உங்களுக்கு தெரியறது இஷான் கிஷன் வந்து அங்க அடிக்கிறாரு அப்படின்னு தெரியும்போது, ஐ திங்க் உஸ்மான் தாரிக்க வந்து அவங்க டிலே பண்ணது. தட் சீம்ஸ் டூ பி எனக்கு தெரிஞ்சு தி மேசிவ் பிளண்டர் அங்க. ஆ நவாஸ்க்குலாம் அங்க 2வது ஓவர் அந்த சமயத்துல தரணுங்கிறதுலாம் வந்து ஒரு கட்டாயமே கிடையாது. ஸோ ஐ ஐ திங்க் இஷான் கிஷனோட இன்னிங்ஸ் இட் மேட் அ டிஃபரன்ஸ். பட் ஐ திங்க் பாகிஸ்தான் ஆல்சோ லெட் ஹிம் கெட் அவே. இதே அவங்களோட பெஸ்ட் பாலர வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருக்கிறது, டிலேடா இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் தட்ஸ் தி பிக்கெஸ்ட் பிளண்டர். ஐ மீன் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட என்ன 18 ஓவர் ஸ்பின் bowling 2 ஓவர் தான் ஷஹீன் ஷாஃப்ரிதி வந்து பேஸ் அந்த 2 ஓவருமே வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 30 ரன். 30 ரன் அதுவும் 2வது ஓவர்ல போட்டாரு. அப்புறம் வந்து 16 ரன் கடைசி ஓவர் ஒண்ணு போட்டாங்க. ஸோ 18 ஓவர் வந்து லைக் ஸ்பின். ஸோ இன்ஃபேக்ட் வந்து சல்மான் ஆகா வந்து அந்த 2 ஓவர்ல 10 ரன் தான் குடுத்தாரு அவர் போட்டது ஃபர்ஸ்ட். அண்ட் தென் அவரே வந்துட்டு லைக் கூட போல்ட் மோர் அந்த அப்ரான் அஹ்மதுக்கு போனது, ஷாலாப் ஒரு ஓவர் எல்லாமே வந்து அந்த மாதிரி வந்து ஆனா அவங்க சொல்லுவாங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு இந்தியா வாஸ் அபவுட் 100. அதுலேருந்து வந்து டு கண்டெயின் இந்தியா டு 170 செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்தியா 70 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ஸ்டில் நீங்க சொல்ற மாதிரி வந்து தே மேனேஜ் டு லைக் புல் இட் பேக். பட் லெட்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ. நான் சொன்ன எந்த ஃபேஸ் நான் சொல்றேன்னா, அந்த 10 ஓவர் 100 அதுவே ரொம்ப லேட்டுங்க அது. 6 ஓவருக்கு 52. ஸோ இந்த ஒரு ஏரியால லெட்ஸ் லெட்ஸ் ஜஸ்ட் ஜூம் இன் அ பிட். 7வது ஓவர் வந்து அப்ரார் போட்டாரு. 13 ரன். 3 4 அந்த இடத்துல. ஐ திங்க் அதுக்கு அடுத்த ஓவர் டு யூ ரியலி நீட் அ ஷாதாப் ஸ்பின்னிங் இன். உங்களுக்கு இப்போ தெரியறது ஆல்ரெடி. அண்ட் ஆல்சோ உஸ்மான் தாரிக் 4 வேரியேஷன் வச்சிருக்காரு. விளையாடினதே இல்ல. உங்களுக்கு தெரியுது திஸ் பேட்ஸ்மேன் இஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம். ஏன்னா நீங்க எல்லா பேட்டரும் நீங்க தனியா எடுத்து பாருங்க. ஆனா இஷான் கிஷன் மட்டும் இன்னைக்கு அடிச்ச அடி வந்து ஹி இஸ் லைக் அவரோட டைமிங், அவரோட பவர் அஃப்கோர்ஸ் அவருக்கு கொஞ்சம் ஃபுல் லென்த்தா போட்டாங்க. பட் உஸ்மான் தாரிக் குட் ஹவ் பீன் த ஒன்லி பவுலர் அவரோட ஹைட்ட யூஸ் பண்ணி அவர ஆக்சுவலி லென்த்ல பீட் பண்ணிரலாம். பட் அகைன் ஷாதாப் ஓவர் குடுத்தாங்க. தட் வென்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 17 ரன்ஸ்.
அதுக்கு அடுத்த ஓவர்லயும் வந்து ஒரு 4 இஷான் கிஷன் அடிச்சுட்டு தான் அவுட் ஆனாரு. பட் த மேட்ச் வாஸ் ஓவர் ஆல்மோஸ்ட் பை 9த் ஓவர் 89 ஃபார் 2. அங்க முடிஞ்சிடுச்சு மேட்ச் ஆல்மோஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் ஈவன் ஒரு பேசிக் 7 பெர் ஓவர்ல அடிச்சா கூட இந்தியா வுட் ஹவ் ஈசிலி ரீச் 165, 170 வின்னிங் ஸ்கோர் அது. ஐ மீன் ஏன்னா வந்து T20 வேர்ல்ட் கப்ஸ் எல்லாமே எடுத்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் இந்தியாவோடது. இந்த 175 தான். 160 தான் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இந்தியா, பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப்ல இருந்தது. ஸோ இந்த வாட்டி தான் வந்தது ஆப்வியஸ்லி 175 ரன் அடிச்சது வந்து போனது. ஸோ ஒன்ஸ் 175 நீங்க சொன்ன மாரி வந்து அந்த அந்த ஃபேஸ் இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறமா அந்த 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 ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு மேபி ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க காமெண்ட்ரிலாம் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஸ்பின்ல ஆரம்பிச்சது வந்துட்டு பயங்கர ஒரு அதுவும் எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல அப்டின்னோனே இந்தியா வந்து வாஸ் ஸ்லோ ஸ்டார்ட். அபிஷேக் சர்மாவே வந்துட்டு அந்த எல்லா மேட்சும் விளையாடுன மாரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம வந்துட்டு இல்ல அட்டாக்கிங் ஹி வாஸ் ஒரு 50-50 ஹாஃப் மைண்டட் இருந்தாரு. அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கர டாக்டிக்கல் ஜீனியஸ் அப்டின்ற மாரி வந்து பாகிஸ்தான் திங்க் டேங்க் அந்த மாரி சொல்லிட்டு அண்ட் தென் அந்த 8த், 9த் ஓவர் நீங்க சொல்ற இடத்துல வந்து அது கம்ப்ளீட்லி வென்ட். ஒன்ஸ் இஷான் கிஷன் வந்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு இட் கம்ப்ளீட்லி அவங்க பிளான்ஸ் வந்து அந்த அந்த போட்ட டாக்டிக்கல் இது வந்து இல்லாம வந்து இட் ஜஸ்ட் வென்ட். தெரியல மேபி தே ஜஸ்ட் பிளான் 5 ஸ்பின்னர் வச்சு பவுல் போடுறோம். இவங்கள தான் ரொட்டேட் பண்ணணும். பேஸ் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஷஹீன் ஷா வந்து பேட்ஸ்மேன் மாரி தான் இந்த மேட்ச் விளையாடினாரு பவுலர்களோட. ஆமா. ஜஸ்ட் ஒரு விளையாடணுமேன்னு ஒரு பேசர் தான் விளையாடுனாங்க. ஆக்சுவலி அதையும் ஒரு ஸ்பின்னர் எடுத்துக்கலாம்னு தோணுது இப்ப எனக்கு. பட் அகைன் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆல்சோ டச் அப்பான் த ஓப்பனிங் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்னு சொல்றாங்க எல்லாம் பாகிஸ்தான்ல. கேப்டன் பவுலிங் ஹிம்செல்ஃப் அண்ட் கெட்டிங் அபிஷேக் அவுட். ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் வென் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 1 ஃபார் 1 சடன்லி யூ ஃபீல் ஓகே இது என்ன இது 2021 ஸ்கிரிப்ட்ல போறதா இது? ஏன்னா யூ திங்க் ஓகே பாகிஸ்தான் ஆல்ரெடி இந்த இந்த கிரவுண்ட்ல விளையாடல. எஸ்எஸ்சில விளையாடுனாங்க போன 2 மேட்ச்சுமே. பட் தே ஆர் மோர் அக்ளிமடைஸ். டிராவல் தேவையில்ல. ஸோ நம்ம தான் சொல்லிட்டே இருக்கோம். இந்தியாவுக்கு வந்து துபாய்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபில கிடைச்ச அட்வான்டேஜ் வந்து இங்க ஸ்ரீலங்கால வந்து பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு ரன் ஹோம் வித் தட் அட்வான்டேஜ்ன்னு நினைக்கும்போது, தி செகண்ட் ஓவர் அண்ட் அகைன் தேர் வாஸ் அந்த பவர் பிளேலயே யூ குட் சி அப்ரார எப்படி வந்து இஷான் இஸ் ஈசிலி ஏபிள் டூ என்ன சொல்றது டேக் ஹிம் டவுன். 6, 4ன்னு போட்டு அவர வந்து ஐ திங்க் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 11 ரன்ஸ் வித் 2 பவுண்டரீஸ். அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு இன்னோவேட் வித் ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ். ஐ திங்க் அவரோட ஸ்விட்ச் ஹிட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட். தட் ரியலி என்ன சொல்லுது ஐ திங்க் அவரை வந்து கொஞ்சம் அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டு கிராம்ப் பண்ணலாம். அவரோட ஃபேவரட் ஷாட் அந்த ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க விடாம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹி இஸ் ஏபிள் டு ஸ்விட்ச் இட் யூஸ் பண்ணாரு. ஐ திங்க் தட் வாஸ் அ ஹைலைட் ஆஃப் ஐ திங்க் இஷான் கிஷன்ஸ் இன்னிங்ஸ். அண்ட் தென் இட் வாஸ் ஆல் அபவுட் கன்சாலிடேஷன் இந்தியா. அது ஃபர்ஸ்ட் மேட்ச் யுஎஸ் மேட்ச்ல விளையாடும் போது ஸ்கை வந்துட்டு ஒரு அந்த கன்சாலிடேஷன் இன்னிங்ஸ் வந்து ஸ்கை ஹோல்டிங் ஆன் டு ஒன் அண்ட் விளையாடுறது யூஎஸ் விளையாடின மாதிரி தான் இந்த மேட்சும் வந்து அவங்க அந்த இன்ஃபேக்ட் வந்து அது வந்து நம்ம பாகிஸ்தானோட பேட்டிங்ல வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னால அந்த மாதிரி யாருமே இல்ல. ஆப்வியஸ்லி பாபர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஸ்கை கன்சாலிடேட் பண்ண மாதிரி. என்னங்க சொல்றீங்க? இல்ல அந்த கன்சாலிடேஷன் இது சொல்றேன். நாட் ஹேவிங் த பவர் கேம். ஸ்கை வந்து அது பவர் கேம். பட் ஆல்சோ அவர் ஆனா வந்து ரெஸ்பான்சிபிளா வந்து பிளேயிங் கன்சாலிடேஷன் அண்ட் அந்த மாதிரி விளையாடினார்ல. அந்த மாதிரி வந்து பை டிஃபால்ட் அதுதான் பாபர் ஆசமோட கேம். நாட் நெசசரிலி அ பவர். ஸோ என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு தடவ நினைச்சு பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னு. நீங்க வந்து இஷான் கிஷன்னு சொல்லிட்டு அதே சென்டென்ஸ்ல நீங்க பாபர் ஆசம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, என்ன கிரெடிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க நமக்கு? பாபர் ஆசம் கம்பேர் பண்றேன். ஸ்கையோட பேட்டிங் வந்து இஷான் கிஷன் வந்து அந்த ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கன்சாலிடேஷன் விளையாடினார்ல. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க கன்சாலிடேஷன் ஃபேஸ் சொல்றீங்களா பாபர் ஆசம்? ஓகே. நீங்க ஒரு பாபர் செகண்ட் நான் வந்து நீங்க இஷான் கிஷனும் பாபர் ஆசமும் ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது என் மண்டை ஆடுறது. ஏன்னா மேபி எவ்வளோ பேர் இத பார்த்தீங்கன்னு தெரியாது. பிபிஎல்ல நடந்த கூத்து பார்த்தீங்களா? பாபர் ஆசம வச்சு. நீங்க அந்த நடந்த மோசமான சம்பவத்த நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா ஆடியன்ஸ்க்கு? பாபர் ஸ்டீவன் ஸ்மித்தோ, பாபர் ஆசமோ பேட்டிங் பண்றாங்க சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு. லாஸ்ட் பால்ல வந்து லாங் ஆன்ல தட்டி விடுறாரு பாபர் ஆசம். அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் வந்து சிங்கிள வந்து அவாய்ட் பண்றாரு. வேணாம் நீ அங்கேயே இரு. நானே ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் பாபர் ஆசம் வந்து சம்வேர் அரவுண்ட்
37 ரன்ஸ் இன் 33 பால்ஸ் அந்த மாரி ஏதோ இருக்கு அவரது. ஸ்ட்ரைக்ல 27 ரன்ஸ் இன் 23 பால்ஸ் அந்த மாரி. பட் பேசிக்கலி இவன் உன்னாலலாம் அடிக்க முடியாதுயா. நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஓவர்ல அந்த பவர் சர்ஜ்ன்னு இருக்கும் பிபிஎல்ல. எப்ப வேணா நீங்க அந்த பவர் பிளே எடுத்துக்கலாம். 2 ஓவர். அந்த பவர் சர்ஜ்ல அவர் ஆல்மோஸ்ட் 28, 29 ரன் அடிச்சார். ஸ்டீவன் ஸ்மித். அந்த மேட்ச்ல 47 ரன்னு இன் 37 பால்ஸ் சம்திங் லைக் தட் பாபர் ஆசம். பட் ஸ்டீவன் ஸ்மித் வந்து 100 இன் 42 பால்ஸ். ஸோ அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, பாபர் ஆசம் ரிகவர் ஆறதுக்கு 2 நாள் ஆச்சுன்னு வந்து மோய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வேற குடுத்தாரு. கல்ச்சரலி இதுன்னு. ஸோ இவன் டொக்கு போடுவான்டாங்கிறது ஆஸ்திரேலியா வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. அது ஆமா. அண்ட் அண்ட் இன்ஃபாக்ட் வந்து நீங்க டாக்டிக்கல் கேப்டன்சி பாகிஸ்தான் டாக்டிக்கல் கேப்டன்சி பத்தி பேசினீங்க. அதே டாக்டிக்கல் கேப்டன்சியா வந்து இந்தியா வந்து யூசுவலி வந்து ஃபாஸ்ட் பாலர் போற இடத்துல வந்து அக்ஷர் பட்டேல் பாபர் அகேன்ஸ்ட் கொண்டு வந்து லைக் அக்ராஸ் த லைன் விளையாடிட்டு இருந்து அவர் போல்ட் ஆனாரு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நோ புட் த ப்ரெஷர் அண்ட் பெரிய இவர் அடிக்க போவாரு டொக்க 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் ஒன் ஹேண்ட் நம்ம வந்து பாகிஸ்தானோட டாக்டிக்கல் கேப்டன்சி பார்க்கும்போது அந்த இந்த பக்கம் வந்து ஸ்கையோட டாக்டிக்கல் கேப்டன்சியும் வந்து லைக் வெரி குட் டாக்டிக்கலி லைக் எந்த பவுலர் எந்த இடத்துல கொண்டு வரணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் அண்ட் பால் கொண்டு வருது. ஸோ தட் வாஸ் வெரி ஓகே. பிஃபோர் வி கோ இன்டு நம்ம இந்தியா பாலிங், ஹார்திக் பாண்டியா ஓப்பனிங் maiden wicket. You always felt 175 was way too much. But before we close out on நம்ம இந்தியாவோட இன்னிங்ஸ்ல, let's talk about உஸ்மான் தாரிக். I think அவர் தான் ஜெனரலி என்ன நடக்கும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், you talk about பாகிஸ்தானி ஃபாஸ்ட் bowlers, you talk about விராட் கோலி, இந்த தரம் லைக் அபிஷேக் சர்மாவா இருந்திருக்கலாம், அதை பத்திலாம் இருக்கும். ஆனா எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் மேட்ச் வாஸ் அபவுட் உஸ்மான் தாரிக். யாரா இவன் 5 செகண்ட்லாம் வெயிட் பண்றான். நிறைய மீம்ஸ்லாம் இருந்தது. லாஸ்ட் எபிசோட்ல அருணோட பேசும்போது அவர் சொன்னார், அவரோட ஃபேவரட் மீம் வந்து உஸ்மான் தாரிக் பாஸ் பண்றதுக்குள்ள ஜடேஜா வந்து ஒரு ஓவர் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு. இன்னொன்னு மீம் வந்து நான் பார்த்ததுல ஐ திங்க் இவர் வந்து ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆட் ரன் பண்றதுக்கு அவரோட பாஸ்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பிரில்லியன்ட் டாக்டிக். ஐம் ஆல் இன் இந்த பாஸுக்கு இதுக்கு எல்லாருக்குமே. பட் எப்படி பார்க்குறீங்க? லைக் ஐ திங்க் இஸ் அ வெரி குட் ஃபைண்ட் ஃபார் பாகிஸ்தான். டூ early to say வெரி குட் ஃபைண்ட் தானே. நான் பார்ப்போம் எப்படி போறதுன்றது. ஏன்னா இந்த மாதிரி எப்படி சொல்றது, இந்த இந்தியா பாகிஸ்தான் நம்ம ஒரு காலம் சொல்லுவோம் பேஸ் பவுலர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு வராங்க போறாங்க. தெர் இஸ் லைக் திஸ் திங் எவ்வளோ வந்து லைக் சக்சஸ்ஃபுல்லா வந்து பரவாயில்ல அப்படின்றது. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டஸ்ட் அஸ்வின் வந்து ஒரு ஆட் பாலுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஆனா என்னன்னா வந்து நாட் ஜஸ்ட் அந்த பாசிங் பட் நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு. பாஸ் ஒன் அண்ட் தென் இவரோட ஹைட் வந்து லைக் ஸோ பால் ஸ்பின் பண்ணும்போது அவர் போடும்போதே வந்து நல்ல ஹைட்ல இருந்து வருது இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் நார்மல் ஸ்பின்னர்ஸ் இல்லாம. ஸோ அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷுட் சேவ் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் வெரி குட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் டாக்டிக்கல். ஐ ஜஸ்ட் திங்க் அது அவரோட நேச்சுரல் ஃபார் பவுலிங். இட்ஸ் நாட் லைக் அப்படியே எவால்வ் ஆயிருக்காரு. ஆமா. டாக்டிக்கல் அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு பால் 2 பாலுக்கு நீங்க வந்து அவர் வெயிட் பண்ணாரு. ஏதாவது ஒரு பால்லாம் எவ்ரி பால் அவர் அதுதான் பண்றாரு. ஸோ இட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவர் வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து வர முடியாது. ஆனா ஒரு ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்தாருன்னா ஐ திங்க் he will go from ஒரு சீரியஸ் மணி. ப்ராபப்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாட். நான் எப்படி பார்க்குறேன்னா ஆல்மோஸ்ட் he has இவருக்கு வந்து இஃப் he plays his cards right, அந்த கண்டினியூஸ் த ஜைல் ஒரு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. பட் நான் வந்து ஒரு அஜந்தா மெண்டேஸ், ராஷித் கான், உஸ்மான் தாரிக் நான் அப்படி பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஸ்பின்ல நீங்க பார்த்தீங்கன்னா வென் அஜந்தா மெண்டிஸ் அவர் 2008ல அந்த ஏஷியா கப்ல இன்ட்ரடியூஸ் ஆகும்போது யாரா இவன் என்னடா பண்றான் ஒண்ணுமே புரியலடா இந்த கேரம் பால் என்னடா இது அப்படின்னு. அண்ட் தென் ராஷித் கான் வித் திஸ் சூப்பர் ஃபாஸ்ட். அனில் கும்ப்ளேயால ஸ்பின் பண்ண முடியாது. இவரால அவ்வளோ இல்லை. பட் ஸ்டில் he was a different bowler. 500 விக்கெட் எடுத்துட்டாரு. பட் இவரோடது எனிவே நீங்க சொல்லுங்க. நான் அப்புறம் நானும் வந்து நீங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது குட் ஃபைண்ட் வந்து அஜந்தா மெண்டிஸ் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா வந்துட்டு நான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி இருக்கும் ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ அபவுட் ஹவு அவர் எவ்வளவு சீக்கிரம் அஜந்தா மெண்டிஸ் வந்து அந்த ரைஸ் வந்தாரோ அண்ட் தென் சேவாக் டிஸ்மாண்டில் பண்ண உடனே லைக் ஹி ட்ராப்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ இவருக்கு வந்து அந்த இதுதான். ஸோ லைக் ராஷித் கான் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவரோட சஸ்டைனபிலிட்டி வந்து லைக் நாட் ஜஸ்ட் T20ல பட்
ஐ மீன் அக்ராஸ் தி லீக்ஸ் இந்தியாவுக்கு எல்லாமே வந்து லைக் என்ன சொல்ல சாரி ஐபிஎல் ஆகட்டும் ஆர் ஆல் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் லீக்ஸ் ஆப்கானிஸ்தான் எவ்ரி திங் இவர் வந்து அதுதான் லைக் கேன் ஹி சஸ்டெயின் தட் இது வந்து ஒரு ஆமா. அந்த நோவல்டி 2வது இல்ல 3வது சீசன் தான் வந்து என்னைக்கோ டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இவருக்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அண்ட் அகைன் வில் ஃபினிஷ் ஆஃப் ஆன் உஸ்மான் தாரிக் அண்ட் ஐ திங்க் நம்ம வந்து டக்குன்னு இந்தியாவோட பாலிங் நம்ம இன்னும் கொஞ்சம் போணும் நம்ப. என்னன்னா, இப்ப நீங்க நெனச்சு பாருங்க. அவர் வந்து அ ரவுண்ட் ஆர்ம் போடுறாரு. லெஃப்ட் ஆர்மர்ஸ்க்கு போடும்போது ஆல்மோஸ்ட் இஸ் லைக் கம்மிங் அந்த ஸ்க்ரீஸ ஃபுல்லா அந்த லென்த்த யூஸ் பண்ணிக்கிறாரு. அ அது ஏதோ ஐ திங்க் ராபின் உத்தப்பா சொல்லியிருந்தார். ஆல்மோஸ்ட் 1.4 மீட்டர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. நார்மல் ஆஃப் ஸ்பின்னர் எங்கேருந்து போடுவாரோ, இவர் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவாரோ. ஸோ மேலேருந்து போடுறாரு, ரவுண்ட் ஆர்ம் போடுறாரு. கூகுளில 2, 3 விதமான கூகுளி வச்சிருக்காரு. ஸோ நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் அத தவிர இந்த பாஸ் பண்றதுனால என்ன அவருக்கு இருக்கிறதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, சிவம் துபே ஒரு தடவ டவுன் த ட்ராக் வந்தா கூட, நார்மலி பேட்ஸ்மேன் வந்து டவுன் த ட்ராக் வரமாட்டாங்க. பிகாஸ் அவருக்கு அந்த ஹி ஹாஸ் தட் எக்ஸ்ட்ரா செகண்ட் டூ நவ் ஃபயர் இட் டவுன் த லெக் சைட் ஆர் ஸ்டம்பிங்க்கான ஆப்ஷன்ஸ் அப்படியே ஓப்பன் ஆயிடுது. ஸோ யூ நோ ஐ ஐ ஜஸ்ட் ஃபீல் ஹி ஹாஸ் இவருக்கு நெறைய சான்சஸ் இருக்கு சக்சீட் ஆறதுக்கு. அண்ட் இவர வந்து நெறைய மாடல் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு யூ வில் ஸ்டார்ட் சீயிங் நெறைய நம்ம வேற ஸ்பின் பாலர்ஸ்லாமும் இவர வந்து ஒரு மாடல் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு அது தோன்றுது. ஸோ இஸ் லைக் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இ- ஹிஸ் கைண்ட் பட் ட்ரெண்ட் என்ன செட்டர் மாரி இவரு இன்னொன்னு இருப்பாருன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு T20க்கு தான் லைக் யூ கான்ட் போல் டெஸ்ட் மேட்ச்லாம் சஸ்டெயின் ஆகிறது வந்து இது நாட் பாசிபிள். ஸோ சீக்கிரமா ஸோ அதனால வந்துட்டு இங்க T20 அப்படின்னா வந்து ஒரு பெரிய லெவல் ஷெல்ஃப் லைஃப் மேபி பிஎஸ்எல்ல வந்துட்டு சக்சீட் ஆகலாம் அண்ட் பொட்டன்ஷியலி வேற எங்கேயாவது போகலாம். பட் பெரிய ரஷீத் கான் அளவுக்குலாம் ஷெல்ஃப் லைஃப் இருக்குமா அப்படின்றதே தெரியல. ஐ திங்க் பிபிஎல்ல முதல்ல பாபர் அசம டிராப் பண்ணிட்டு, இல்லாட்டி அந்த இன்னொரு இதுல ரிஸ்வான டிராப் பண்ணிட்டு, இவர தூக்கணும் ஆக்சுவலி. அவங்களுக்கு உண்மையாவே பாகிஸ்தானி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரணும்னா, ஹார்திக் பாண்டியா. விய அ ஜம்ப் அடிக்கிறேன்னா, பட் அகைன் நாங்க இதுவரைக்கும் நாங்க பேசுறது உங்களுக்கெல்லாம் புடிச்சிருக்குன்னா, YouTubeல நீங்க பார்க்குறீங்க. 100 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். 100த் எபிசோட் இது. ஸோ ஒரு சின்ன எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் தரணும்னு உங்களுக்கு தோணித்துன்னா, அத லைக்க தட்டுங்க. இல்லாட்டி சப்ஸ்கிரைப தட்டி ஃபேமிலில சேருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க எங்கள வந்து YouTubeலலாம் இல்லடா இதெல்லாம் வீடியோலாம் என்னடா பார்க்கறதுன்னு நெனைக்கும்போது, ஆடியோலனா ஜாலியா கேட்டே போலாம்னு நெனச்சீங்கன்னா, எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நாங்க Spotify, JioSaavn, Apple Podcasts, Amazon Podcasts எவன்லாம் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கானோ, அது எல்லாத்தையும் நாங்க மேட்ச் பாத்தீங்களா பாஸோட எபிசோட்ஸ நீங்க கன்சியூம் பண்ணலாம். கோயிங் பேக் நம்ம ஒரு ஃபாரின் ஹேர் கட்ல வந்து அப்படியே என்னது அது ஒரு ப்ளீச்ச போட்டு மேல எவன்டா சாம்பார தலையில கொட்டுனதுன்னு சொல்ற அளவுக்கு ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு ஹேர் கட் பட்டு வந்திருக்காரு. 2.0 இவர் தான் ஹார்திக் பாண்டியா அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. உண்மையாவே ஆனா அவரோட பாலிங் ஆனா பார்க்கும்போது பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆனாலும் பாலிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு. போன மேட்ச் நமீபியால பேட்டிங்கோட கான்ட்ரிபியூட் பண்ணாரு. வாட் அன் அசெட்டுங்க இந்தியாக்கு இவரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்க அந்த பவுலிங் வந்து 2 பேர் தான். ஹர்திக் பாண்டியாவும் சரி, ஜஸ்பிரீத் பும்ராவாவது வந்துட்டு நமக்கு தெரியும் அந்த ஜீனியஸ் டேலண்ட். ரொம்ப வந்து வித்தியாசமா பவுலிங் அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஹர்திக் பாண்டியா வந்து இது அந்த லெங்த், ஷார்ட் பாலு இதுதான் போட்டாரு. பெருசாவும் ஒண்ணும் போடல. பயங்கர பேஸு, நத்திங் எக்ஸ்ட்ரார்டினரி பவுலிங்லாம் இல்ல. லைக் வெரி மச் அந்த லெங்த் அந்த இது செட் தி ஃபீல்ட் தூக்கிட்டு இருக்குது. வெரி கீப்பிங் இட் சோ வெரி சிம்பிள். இவராவது வந்து பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் போச்சு. அடுத்த பால் வந்து சூப்பர் செம்மையா இன் டர்ம்ஸ் ஆஃப் தி இது அது எதுக்கு ரிவ்யூ வேற பண்ணாதுன்னு தெரியாது ஒரு லைக் யூ குடன்ட் ஹவ் பீன் மோர் ப்ளம் இஃப் யூ வாண்டட் டு. அத வந்து ரிவ்யூ வேற பண்ணாங்க. அண்ட் ஆக்சுவலி அதான் எது இந்தியா அந்த ரிவ்யூவோட எனக்கு ஆனா டாப் பண்ணது வந்து நம்ம சயீம் அய்யூபோட ஹேட்ரிக் பால்ல சிவம் துபே போட்டது தான் ரிவ்யூ பண்ணது தான். அதுவும் ஐ திங்க் வி ஹேவ் டு கிவ் இட் டு பாமி மாங்குவாஸ் காமெண்ட்ரி. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருக்கே எதையாச்சும் அவுட் பண்ணி கொடுங்கடா அப்படின்னு பிச்சை கேட்டு ரிவ்யூ வாங்கினாங்க. பட் யூஆர் ரைட். வாட் அ பால், வாட் அ பேக்கப் பால் இது. 14 ரன் ஓவர்ல கொடுத்தா கூட 2 விக்கெட் எடுத்து அங்க ஐ திங்க் பை தி எண்ட் ஆஃப் செகண்ட் ஓவர் முடிச்சிட்டாரு பும்ரா. ஷென் அஃப்ரிடி வந்து 2 overs 1 for 31 ஒரு பேஸ் பவுலர் தான் பாகிஸ்தான்ல இருந்து. இந்தியாவுக்கு வந்து அதே வந்து பேஸ் பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா 5 overs 4 for 33. அங்கதான் வந்து மேட்ச் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் சார்ட் ஆஃப் பவுலிங் ஃப்ரண்ட் லோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க மேட்ச். அங்கேயே முடிச்சாச்சு இந்தியா வந்து. அதுக்கப்புறமா வந்து போற வர எல்லாரும் திலகரமாலாம் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாரு. ரிங்கு சிங்கிக்கு தான் விக்கெட் கிடைக்கல. இட்ஸ் ஜஸ்ட் லைக்
Yeah, I think it was a little bit of அதான் ராபின் உத்தப்பா கால் பண்ணாரு. இந்தியாஸ் லைக் ஃப்ளெக்சிங் அப்படின்னு. ஆ, இவாக் அந்த ஒரு ஸ்டார்ட் போட்டான் பாத்தீங்களா? லாஸ்ட் 4 ஐசிசி can't remember last 4 or something like that. But almost like, India வந்து 20 இந்த மேட்ச் முன்னாடி 27 matches இல்ல 26 matches something like that, and they had lost only one match, which was the World Cup final, the big one if you ம். like. But yeah, so part of it, like, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா வந்து நம்ம ஜெனரலி ஆப்வியஸ்லி சூப்பர் 8 குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சூப்பர் 8ல நீங்க போன எபிசோட்ல அந்த இது பேசுனீங்க. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, குட் ஆஸ்திரேலியா பி பொட்டன்ஷியலி அவுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஜிம்பாப்வே ம். வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சா ஆயிடுது. லைக் அந்த குரூப்புக்கு லைக் இந்த வின்னர்ஸ் இஃப் ஆஸ்திரேலியா லூசஸ் தேர் pretty much அவுட் அப்படின்ற மாதிரி. பட் என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த இந்தியாவோட இது வந்து இந்தியா ஒரு மாதிரி வந்து லைக் not easy victories. I mean, this match apart, and whether it's the US match ஆகட்டும் இல்ல நமீபியா ஆகட்டும், I wouldn't say India like completely like opposition a blowout of the park. அந்த மாதிரி இல்லாம வந்துட்டு especially the US match வந்து we lost a lot of wickets. சூரியகுமார் அதாவது வந்து இந்தியாவோட 77 for 6ங்க. Definitely, yeah. ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்து வெளியில வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி டே விளையாட்டு போனாங்கன்னா அண்ட் தென் தட் ஆமா. அண்ட் லெட் பி வெரி ஹானஸ்ட், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நம்ம ரைவல்ரில அது இதெல்லாம் சொல்றோம். ஆனா லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப் மேட்சஸ் நம்ம எடுத்து பார்த்தாலுமே, வெதர் இட் வாஸ் 3 மேட்ச் எடுங்க. 2021 வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் 151 ஃபார் நோ லாஸ். அண்ட் தென் 2022 வேர்ல்ட் கப் அந்த கோலி 2 6 ஹாரிஸ் ராஃபோட ஓவர்ல 2 6 அந்த கோலி மேஜிக் இல்லனா அது ஆக்சுவலி பாகிஸ்தான் ஜெயிச்சிருப்பாங்க. 2024 வேர்ல்ட் கப் 118 119 தான் டார்கெட்டே அங்க ஆக்சுவலி. ஸோ இட் வாஸ் அகைன் பாகிஸ்தான் ஜஸ்ட் அவங்க சக்கம்பிங் அண்டர் பிரஷர். தேர் வர் ஆல்மோஸ்ட் 65 ஆர் 68 ஃபார் 1 அந்த மேட்ச்ல. ஸோ லாஸ்ட் 3 மேட்ச் ஆக்சுவலி பாகிஸ்தான் இதர் ஜெயிச்சாங்க இல்ல அவங்க ஜெயிக்கிற செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்ச்ல தேவர் அட் த டாப். அவங்க தான் தோத்தாங்க அந்த மேட்சை. இன்னைக்கு இன்னைக்கு பவர் பிளேல தோத்துட்டாங்க. ஆனா பிளண்டர்ல தோத்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேக்கு அப்புறம் நடந்த அந்த 6 7 8 ஓவர்ஸ் தான் தோத்தாங்க. பட் லுக்கிங் அஹெட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இன்னும் அபிஷேக் சர்மா ஃபார்ம்க்கே வரலன்னு அதுக்கே இந்த நிலைமையில இருக்கு. ஸோ யூ ஹேவ் இஷான் கிஷன் வார்டன் லெட்ஸ் ஜஸ்ட் எண்ட் ஆன் திஸ் நோட்டுங்க. நம்ம எவ்வளோ செலக்டர்ஸை வந்து கோச்சை இதெல்லாம் சொன்னா கூட ஐ திங்க் யூ ஹாவ் டு கிவ் இட் டு த செலெக்ஷன். சுப்மன் கில் போல்டா இந்தியன் கேப்டன், ஓடிஐ கேப்டன், டெஸ்ட் கேப்டன், போஸ்டர் பாய், ஃபியூச்சர் போஸ்டர் பாய் இருக்கிறவங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டு சயித் முஷ்டாக் அலியில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இஷான் கிஷனை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு சான்ஸை கொடுத்து, அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் அந்த இடத்துல டிப் ஆனதும் ஹெல்ப் ஆச்சு. பட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் திஸ் இஸ் அவர் விளையாடுற விதம். இஷான் கிஷன் கொஞ்சம் அவரோட ஏரியாவில் ஸ்லாட்டில் வந்தால் கூட அவர் அடிக்கிற பவருக்கும் இதுக்கும் அகெயின் ஆஸ் அ சன்ரைசர்ஸ் ஃபேன் அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. பட் அட் திஸ் பாயிண்ட் ஐ மீன் இட்ஸ் அ இன்ஸ்பயர்ட் செலெக்ஷன்னு சொல்லலாம் வேர்ல்ட் கப்புக்கு ஜஸ்ட் முன்னாடி. ஸோ கியூடோஸ் டு த செலக்டர்ஸ். அண்ட் சூப்பர் 8ல ஐ திங்க் இட் குட் பி அ ப்ரீஸ். நாளைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் மேலே தான் இட்ஸ் கோயிங் டு டிபெண்ட். இந்த சூப்பர் 8ம் திருப்பி மொக்க போடுமா இல்லாட்டி அங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்குமா. இப்போ ரைட் நவ் அசோசியேட் நேஷன்ஸ்னால ஐ திங்க் தேவ் டன் phenomenal job. I mean, I don't think it will be like, so even if ஆஸ்திரேலியா வந்து வெளில போனாலும் இந்தியாவோட குரூப் வந்து இஸ் அ சூப்பர் 8. ஜிம்பாப்வே வரும், பட் இட் பி லைக் இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, சாரி இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா ஆர் 3 guaranteed teams that will go through. And if ஆஸ்திரேலியா வரல அப்படின்னா ஜிம்பாப்வே வரும். I still think it will be like a group of difficult group. அந்த side is much more easier than இந்த பக்கம் விட. ஆஸ்திரேலியா வந்தானா it just makes it that much more harder. So பார்ப்போம். அண்ட் அகைன் ஒரு சின்ன இன்னைக்கு 2 இந்தியா மேட்ச் நடந்துச்சு. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியா உமன் ஆக்சுவலி பீட் ஆஸ்திரேலியா உமன் இன் சிட்னி. 5 ஓவரில் ஒரு டேஷ் மாதிரி இருந்துச்சு அவங்க 30. ஐ மீன் இட் வாஸ் அ ரெயின்ட் ஆஃப் மேட்ச். ஸோ டிஎல்எஸ்ல ஜெயிச்சாங்க. பட் ஜஸ்ட் அ குவிக் நோட் ஆன் தட். பட் லெட்ஸ் சி, பாகிஸ்தான் தான் இப்போ டேஞ்சரில் இருக்காங்க. தே ஹேவ் அ மஸ்ட் வின் கேம் ஜஸ்ட் லைக் ஆஸ்திரேலியா. ஓகே, வேற ஐ திங்க் we've covered almost everything. இந்தியா பாகிஸ்தான் கவர் பண்ணிட்டோம். ஆஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லிசனர்ஸ்க்கு, லாங் டைம் லிசனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 100 எபிசோட்ஸ் நாங்கள் கவர் பண்ணது.
ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு எவ்ரிபடி நம்ம எம்பிபி ஃபேமிலியில. இதே மாரி ஆனா பார்த்துட்டே இருங்க. என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.